உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய பாதாம் பிசினை வச்சு ஒரு பாயசம், அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இதுக்கு பாதாம் பிசின் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 200 ml தண்ணி விட்டு நைட்டு ஊற வச்சுருவோம். இது ஊறட்டும். 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 100 mlக்கு வெந்நீர் விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுடுவோம். அந்த டைமுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிப்போம். ஒரு சின்ன கப், அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்னு 150 ml தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தது இப்படி இருக்கும். இதை வடிகட்டின்றலாம். மறுபடியும் இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 150 ml தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். மறுபடியும் ஃபில்டர் பண்ணிட்டுருவோம். மொத்தம் 300 mlக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இங்கே 10 நிமிஷம் ஆயிடுத்து, நல்லா ஊறி வந்துடுத்து. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கட்டியே இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனக்கற்கண்டை இது மாதிரி பொடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது ஒன்றா யூஸ் பண்ண முடியும். 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் முந்திரி, 2 ஸ்பூன் பாதாம், 1 ஸ்பூன் பிஸ்தா, 2 ஸ்பூன் வால்நட், 1 ஸ்பூன் திராட்சை, 1 ஸ்பூன் கருப்பு திராட்சை, 1 ஸ்பூன் பூசணி விதைகள், 1 ஸ்பூன் சாரப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பாதாம் பிசினை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.